திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் அன்பில் மகேஷிற்கு ஆதரவாக அவரது மனைவி ஜனனி பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெல் குடியிருப்பு வளாகத்தில் பெண்களுடன் கேக் வெட்டி வாக்கு சேகரித்த அன்பில் மகேஷ் மனைவி ஜனனி அவர்களுடன் கலந்துரையாடினார். அவருக்கு வாளை பரிசாக வழங்கினர். இதனையடுத்து நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 3 முறை இந்த பகுதியில் தனது கணவருக்காக வாக்கு சேகரிக்க வந்ததாகவும், தாத்தா அன்பில் தர்மலிங்கத்தின் பெயரை சொல்லிதான் இந்த பகுதியில் அறிமுகமான நிலையில் தற்பொழுது தமிழக அமைச்சராக செய்த சாதனையை கூறி வாக்கு கேட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நல்ல வரவேற்பு இருக்கு. எங்க போனாலும் அவங்க வீட்டு அண்ணனை அவங்க வீட்டு பிள்ளையா தான் பாக்குறாங்க. அதனால திருவெரும்பூர் தொகுதியில எந்த கதவை தட்டினாலும் அப்படி ஒரு வரவேற்பு. அவங்க வீட்டு மருமகளாக தான் நான் கூப்பிடுறாங்க. அதிகமான பாசத்தோடு நான் அந்த வரவேற்பை பார்க்குறேன். 3வது தடவை இப்போ வேலை பார்க்குறேன். 2016 பண்ணியிருக்கிறேன், 21 பண்ணியிருக்கேன், இப்போ 26 பண்ணிட்டுருக்கேன். 2016 நாங்கள் அப்போ தான் புதுசு. தாத்தா பேரை சொல்லி தான் நாங்கள் அறிமுகப்படுத்திக்கணும் அப்படி இருந்துச்சு. 21 பழகினவங்க தான். ஆனால் நம்ம அந்த 5 வருஷம் நம்ம ஆட்சியில் இல்லை, அதனால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியலை. அப்படியுமே நம்ம நல்ல வரவேற்பு. ஆனால் இந்த 5 வருஷம் நம்ம நல்ல பணியாற்றி இருக்கோம். நம்ம தொகுதியை நல்லா கிரியேட் பண்ணி நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்கு. எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் 90% பண்ணி முடிச்சாச்சு. அதனால எல்லா இடத்துலையும் ஒரு சந்தோஷத்தோட அவங்க வீட்டு பிள்ளையா வரவேற்கிறாங்க.